அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. பதிமூன்று 12/2016 டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, துர்முகி வருடம் கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி. இன்று பௌர்ணமி. பாஞ்சராத்திர தீபம். திருவண்ணாமலை ஸ்ரீ சந்திரசேகரர் தெப்போத்சவம். குரங்கிணி ஸ்ரீ முத்துமாலையம்மன் புறப்பாடு. மிலாடி நபி. அரசினர் விடுமுறை. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 மணி வரை. சந்திராஷ்டமம் விசாகம் அனுஷம்.
12 திருமுறைகளிலே தமிழ் சாத்திரம் என்று போற்றக்கூடியது திருமந்திரம் 10ஆம் திருமுறை. திருமூலர் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டுக்கு ஒரு பாடலாக தவமிருந்து நமக்கு வரமளித்திருக்கின்றார். ஒவ்வொரு பாடலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே சிந்தித்து கொண்டே வருகின்றோம். 1227வது அருமையான பாடல் 4ஆம் தந்திரம். இது சிந்திய ஆகமத்தினுடைய தமிழாக்கம். 8வது அருமையான தலைப்பு ஆதார ஆதேயம் என்ற 100 பாடல்களை தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகின்றோம். 4 மார்க்கங்களை இந்த பாடலிலே திருமூலர் நமக்கு சொல்லுகிறார். மார்க்கம் என்றால் வழி, 4 வழி. இறைவனை நாம் அறிவதற்கு 4 வழிகள் உள்ளன. ஒரு ஊருக்கு போகிறதுக்கு பல வழி இருக்கும். ரயில் வழியாக போகலாம், பேருந்து வழியாக போகலாம், கடல் வழியாக போகலாம், விமானத்தின் வழியாக போகலாம். அப்படி 4 வழிகள் இங்கேயும் சொல்லுகின்றார். உனக்கு எந்த வழி பொருத்தமானதோ அதை நீ எடுத்துக்கொள்ளலாம். திருமூலர் சொன்ன 4 வழிகள். மார்க்கங்கள் என்ற மனோன்மணி மங்களி யார்க்கும் அறிய அறியாள் அவள் ஆகும் வாக்கும் மனமும் மருவி ஒன்றாய்விட்ட நோக்கும் பெருமைக்கு நுண்ணறிவு ஆமே. மார்க்கங்கள் 4 என்று சொன்னார். என்ன 4 மார்க்கங்கள்? அதை சத்புத்திர மார்க்கம் என்று சொல்லுகிறார்கள். அதாவது இறைவனை குழந்தையாக பாவிக்கின்ற தன்மை. திருஞான சம்பந்த பெருமான் என்ற ஒரு குழந்தை இறைவனால் வளர்க்கப்பட்டு பாலூட்டப்பட்ட ஒரு குழந்தை. அதான் சத்புத்திர மார்க்கம். தாச மார்க்கம் என்பது இது எல்லாருக்கும் ஏற்றது. இறைவனை தலைவனாகவும் நம்மை இறைவனுக்கு அடிமையாகவும் என்கடன் பணி செய்து கிடத்தலே தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என்று அப்பர் பெருமான் சொன்னார் அல்லவா, தாசமார்க்கம். சகமார்க்கம் என்பது சரிசமமான இறைவனை தோழனாக கொள்வது. சுந்தரமூர்த்தி நாயனாரை போல கண்ணன் எவ்வாறு கிருஷ்ணரை தோழராக கொண்டானோ அதை போல நாமெல்லாம் கடவுளை போய் தோழராக தோள்மலை கை போட முடியுமா? அவர் விடுவாரா? அந்த மார்க்கம் நமக்கு ஏற்றதல்ல. அதுக்கு ரொம்ப புண்ணியம் செய்திருக்கணும். சுந்தரமூர்த்தி நாயனாரால் மட்டும்தான் அது முடிஞ்சது. இதே ஞானசம்பந்தரால் முடியல, திருநாவுக்கரசரால் முடியல, மாணிக்கவாசகரால் முடியல. சரி சமமான தோழராக சுந்தரர் இருந்ததற்கு காரணம் அவரும் கைலாயத்திலிருந்து வந்தவர், சிவனுடைய தோழர். எனவே அது சகமார்க்கம். கடைசியாக சன்மார்க்கம். நாயக நாயகி பாவத்தில் இறைவனை அன்போடு தழுவிக்கொண்டு பக்தி செய்வது சன்மார்க்கம். இதைத்தான் அருட்பிரகாச வள்ளற் பெருமான் எடுத்துக்கொண்டார், மாணிக்க வாசக பெருமான் எடுத்துக்கொண்டார். எனவே சத்புத்திர மார்க்கம், தாசமார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் என்ற 4 மார்க்கம் என்ற வழிகளை இறைவனை அடைவதற்காக முதலாக நமக்கு திருமூலர் வகுத்து கொடுக்கின்றார். அந்த 4 மார்க்கங்களையும் நமக்கு வழிகாட்டியவர்கள்தான் சமயக்குறவர்களாகிய 4வர்: திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். இந்த அருமையான பாடலிலே வாக்கும் மனமும் ஒன்றினால் தோன்றும் என்று சொன்னார். நம்முடைய வாக்கும் மனமும் ஒன்ற வேண்டும். அது இப்போ வேறவா இருக்குது. நாம் நினைக்கிறது ஒன்று, பேசுறது ஒன்று. நாம் எதையாவது ஒன்று நினைத்து கொண்டிருப்போம். ஒரு ஆள் வந்தோடனே மாற்றி பேசுவோம். அந்த ரெண்டும் எப்பொழுது ஒன்றாகின்றதோ அப்பொழுது நாம் இறைநிலையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறோம். சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுஜ்யம் 4 நிலைகள் சொல்கிறாங்க. அப்போ இறைவனை நோக்கி நாம் நெருங்குகிறோம்னா என்ன அர்த்தம்? வாக்கும் மனமும் ஒன்றாகுதல். நாம் எதை நினைக்கிறோமோ அதை பேசணும். நாம் அப்படி பேசுறது இல்லைங்க. நாம் ஏதோ ஒன்று நினைப்போம், எதிரில் ஒருத்தன் வந்துட்டான்னு வச்சுங்க, அப்படியே மாற்றி பேசுவோம். அப்படி மாற்றி நினைப்பதும் பேச்சும் மாறி இருக்கின்ற வரை நாம் இறைவனை காண முடியாது, உண்மையானவனாகவும் இருக்க முடியாது. ஆனால் இறை அருளாளர்கள் அப்படி அல்ல. எதை நினைக்கிறார்களோ அதை பேசிவிடுவார்கள். அப்படித்தான் தை அமாவாசை என்று காவிரிப்பூம்பட்டினத்திலே காவிரி கடலோடு கடக்கின்ற இடத்திலே நீராடுவதற்கு வந்த சரபோஜி மன்னனிடம் அபிராமிப்பட்டர் சொன்னார், தை அமாவாசை என்று பௌர்ணமின்னு சொல்லிட்டார். அது எப்படி சொல்லாங்களா? சொல்லக்கூடாது. ஏன் சொன்னார்னா, அபிராமியினுடைய அருள் வெளிச்சத்தில் மூழ்கி கிடந்தவருக்கு அமாவாசையே கிடையாது. என்றைக்கும் பௌர்ணமி தான், வெளிச்சம்தான், ஞானம்தான். சரபோஜி மன்னன் கேட்டதற்கு இன்றைக்கு பௌர்ணமின்னு சொன்ன உடனே வாக்கும் மனமும் ஒன்றாயிருந்ததால் தை அமாவாசை என்றே நிலவை கொண்டு வந்து உதிக்கச் செய்தவள் அபிராமி.
ஏன்னா இறைவன் அந்த பிழையை ஏற்றுக்கொண்டார். அமாவாசை என்று எப்படி நிலவு வரும், இதை சொல்லிவிட்டார். எனவே சரபோஜி மன்னனுக்கு இந்த அபிராமிப்பட்டனுடைய பக்தியை காட்டுவதற்காக அந்த வாக்கும் மனமும் ஒன்றிய நிலையில் அன்று அமாவாசை என்று நிலவை கொண்டு வந்தாள் என்று வரலாற்றை பார்க்கின்றோம். இப்படித்தான் மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாது இருக்கக்கூடிய அம்பிகை இரண்டும் ஒன்றி பக்தி செய்தால் நமக்காக வந்து காட்சி தருகின்றாள் என்ற ஒரு அருமையான சிந்தனையை இந்த திருமந்திரம் நமக்கு சொல்லுகிறது. ஸ்ரீமதே ராமானுஜாய நம. பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. ஆழ்வாரனுடைய அனுபவமான பாசுரங்களை அனுபவித்து கொண்டு வருகின்றோம். இந்த திருமொழிக்கு பின்பு ஆழ்வார் அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் போய் சேர்ந்தார். இந்த திருமொழிக்கு பிறகு வேறு திருமொழி இல்லை. 5ஆம் திருமொழியோடு அந்த நிலைப்பாடானது அவருக்கு முக்தியானது மோட்சமானது ஏற்பட்டு விட்டது என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட நிறைவான திருமொழியில்தாம் நாம் நிற்கின்றோம். ஆழ்வார்னுடைய அனுபவங்களை எல்லாம் ஒவ்வொரு திருமொழியாக நாம் அனுபவித்து கொண்டு வந்தோம். இன்று ஆழ்வார்னுடைய நிறைவான திருமொழி. இந்த திருமொழியிலிருந்து 3 பாசுரங்களை அனுபவிக்க இருக்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த நிறைவான திருமொழியில் திருமலையினுடைய பெருமைகளை கூறும் முகமாக அமைவது போன்ற ஒரு நிலைப்பாட்டினை நாம் காண்கின்றோம். திருமலையினுடைய சிறப்பு என்ன? அந்த விண்ணில் இருப்பதான நித்தியசூரிகளெல்லாம் தொழும்படியாகவும் இந்த மண்ணில் இருக்கின்ற நம்மை போன்றவர்களெல்லாம் வணங்கும்படியாகவும் அவர்களிடத்திலும் இல்லாமல் இவர்களிடத்திலும் இல்லாமல் நடுவு நிலையில் இருப்பதாக அந்த திருமலையை கொண்டாடுகின்றோம். தென் திருமலை என்பது திருமாலிருஞ்சோலையையும் வட திருமலை என்பது திருவேங்கடமுடையான் எழுந்தருளி இருக்கின்ற திருமலையையும் குறிப்பதாக நம்முடைய முன்னோர்கள் அனுபவிக்கின்றனர். அப்படிப்பட்டதான பாசுரத்தை ஆழ்வார் காண்பிக்கின்றார். இந்த திருமலையினுடைய சிறப்பு என்ன? இந்த மலைகளெல்லாம் வான் நோக்கி உயர்ந்து அழகாக வளர்ந்து இருப்பது போன்ற தோற்றம் அளிக்கின்றது. அப்படிப்பட்ட திருமலையில் எம்பெருமான் அழகாக சேவை சாதித்து கொண்டிருக்கின்றான். கீதையில் எதை சொல்லி காட்டினானோ அதற்கு செயல் வடிவம் கொடுப்பதான ஒரு சேவை. நம்முடைய சம்பிரதாயத்தில் 3 ரகசியங்கள் உண்டு. திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் என்று சொல்லுகின்றோம். அப்படிப்பட்ட நிறைவான சரமஸ்லோகம் என்பதனுடைய ஒரு அழகான தோற்றம்தான், ஒரு அழகான காட்சிதான் இந்த திருவேங்கடமுடையானுடைய நிலை. சர்வதர்மாம் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாப்யேப்யோ மோக்ஷயிஸ்வாமி மாசுசக. எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு இதை செய்தால் இது கிடைக்கும் என்கின்ற சிந்தனையை எல்லாம் விட்டுவிட்டு என் ஒருவனையே சரணாக பற்றிக்கொள், என்னுடைய திருவடியை பற்றிக்கொள் என்று காட்டுவதுதான் திருவேங்கடமுடையானுடைய வலது திருக்கரம் என்று பார்க்கின்றோம். இதைத்தான் சரமஸ்லோகம் என்று நம்முடைய முன்னோர்கள் கொண்டாடி அனுபவிக்கின்றார்கள். அப்படிப்பட்ட திருவேங்கடமுடையானை ஆழ்வார் இந்த நிறைவான திருமொழியில் நமக்கு காட்டி அனுபவிக்கின்றார். சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நின்ற நம்பி தாமோதரா சதிரா என்னையும் என் உடமையையும் உன் சக்கரப் பொறி ஒற்றிக் கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் இனி என் திருக்குறிப்பே என்று பாடுகின்றார். இந்த கண்ணன் அர்ஜுனனை பார்த்து மாசுசக பயப்படாதே என்று தெரிவித்தார், கவலைப்படாதே என்று தெரிவித்தார். ஆனால் ஆழ்வார் தமிழ் பிரபந்தத்தில் எம்பெருமானை பார்த்து பயப்படாதே கவலைப்படாதே என்று கூறுவதான திருமொழிதான் இந்த திருமொழி. எம்பெருமானுக்கு என்ன கவலை?
ஸ்ரீமன் நாராயணனுக்கு என்ன பயம் என்று கேட்டால், ஆழ்வாருக்கு இன்னும் மோட்சம் கொடுக்காமல் இருக்கின்றோமே, ஆழ்வார் வேறு திசைகளில் சென்று விடுவாரோ என்கின்ற பயம், என்கின்ற கவலை ஏற்பட்டதாம். அதனால் பெருமான் கேட்டாராம், நான் உனக்கு ஒன்றுமே செய்யவில்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டாராம். அதை ஆழ்வார் சொல்லி, நீ ஒன்றுமே செய்யவில்லை என்று வருந்தாதே, எல்லாவற்றையும் நீ செய்து விட்டாயே, இந்த ஆத்மா உனக்கு அடிமைப்பட்டது என்பதை புரிந்து கொண்டு உன்னுடைய லட்சணைகளான சங்கையும் சக்கரத்தையும் இந்த உடலிலே பொறித்து கொண்டு விட்டேனே, பின்பு என்ன வருத்தம் இருக்கின்றது, அந்த ஞானம் ஏற்பட்ட பின்பு என்ன இருக்கின்றது என்று ஆழ்வார் இந்த பாசுரத்திலே எம்பெருமானை பார்த்து கவலை கொள்ள வேண்டாம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த திருமொழியை அனுபவிக்கின்றோம். அப்படியான அனுபவத்தில் சதிரா என்கின்ற ஒரு வார்த்தையை இட்டு செல்லுகின்றார். என்ன சதிரம், என்ன சாதுரியம், என்ன கெட்டிக்காரத்தனம்னு கேட்டால், நாம் எதை வேண்டினாலும் அதை கொடுத்து கடைசியாக அதில் வெறுப்பு ஏற்படச் செய்து முக்தியை கொடுப்பவன், மோட்சத்தை கொடுப்பவன் திருவேங்கடமுடையான் என்கின்ற சூட்சுமத்தையும் இரகசியத்தையும் ஆழ்வார் இந்த பாடலில் பாசுரத்தில் காண்பித்திருக்கின்றார்.